ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்போ உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஏண்டா அவ்வளோ பேர் வெளியில நிற்கும் போதும் அவ கொண்டு வந்து சாவி கொடுக்குறானா, அவங்களாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அவளே வந்து கெஞ்சி அவங்க கிட்ட இது சம்மதம் வாங்கி தானே வந்திருப்பா. அப்போ கூட உனக்கு அவளோட மனசு புரியலையா? நான் வேற சும்மா இல்லாம சொல்லு சொல்லுன்னு சொன்னனால அவளுக்கு ஈகோவாகி அத வேற மாரியா பேசிட்டு போயிட்டா அப்படின்னோனே, இப்போ தாத்தா கிட்ட வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீங்க சொல்ற மாரி அவங்கலாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும், நான் அவள இங்க இருன்னு சொன்னா அவ சம்மதிப்பாளா தாத்தா? கண்டிப்பா அவ சம்மதிக்க மாட்டா. ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்காக அவ கிளம்பிருவா. அந்த பயம் தான். எனக்கெல்லாம் ஈகோலாம் சுத்தமா இல்ல. ஆனா எனக்கு பயம் தான் இருக்கு. எங்க நான் இருக்க சொல்லி அவன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா, என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன எப்படி அவங்க வீட்ல வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்களோ, அத நான் வந்து எந்தவித இதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து நான் புரிய வைப்பேன். அவங்களே வந்து என்ன வந்து காவேரி கூட சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, தாத்தா வந்து உன்ன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அதுக்கான வேலை பாருங்க மாரி சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே நிவினோட வீட்டு முன்னாடி வந்து கார நிப்பாட்டிடுறாரு நிவின். அப்போ உடனே எல்லாரும் இங்க எதுக்கு நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஹோட்டல் ரூமுக்குலாம் போ வேண்டாம். தயவு செஞ்சு 2டே 2 நாள் தானே எங்க வீட்லயே தங்குங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் ரொம்ப கவலையா அப்படியே உட்காந்துருக்கும்போது வெண்ணிலா வராங்க. வெண்ணிலாவ பார்த்தோனே, இப்போ வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு புரியுதா இல்லையா? நான் உன்ன வந்து முழுசுமா இது மூவ் ஆன் பண்ணி நான் வெளியில வந்துட்டேன். காவேரி உன்ன கூட்டிட்டு வரும்போது உனக்கு புரியலையா? எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து உன் மேல ஒரு அனுதாபத்துல தான் உன்ன பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு மெடிக்கல் ஆகுற எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா?" அப்படிங்கிற மாரி வெண்ணிலா கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. வெண்ணிலா அமைதியா நிக்கிறாங்க. "நீயா வந்து பேசுற? நான் எதனாச்சும் கேட்டா அமைதியா இருத. நீ என்னதான் சொல்ல வர?" அப்படிங்கிற மாரி வெண்ணிலா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, தாத்தாவும் ராகினியும் வந்துடுறாங்க. அப்ப தாத்தா ராகினி கிட்ட வந்து அவங்கள உள்ள கூட்டிட்டு போ போ அப்படின்னு சொன்னோனே, அவங்க நான் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னோனே, "சரி நீ வா நானே கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு வெண்ணிலா கூப்பிட போம்போது, "இல்ல தாத்தா நான் கூட்டு போறேன்னோனே" ராகினி வந்து வெண்ணிலா கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. "என்ன இவ கூப்பிட்டோனே வந்துட்டா, என் கைய தட்டிட்டு விஜய்ன்னு ஓடுவான்னு பார்த்தா, இப்படி என் கூடவே வந்துட்டு இருக்கிறா" அப்படிங்கிற மாரி ராகினி நெனைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெளியில வந்து உட்காந்து அவருக்கு ஃபுல்லா காவேரியோட ஞாபகமாவே இருக்குது. அவங்க கார்ல கிளம்பி போன வரைக்கும் ஒவ்வொன்னா யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு காவேரியோட வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து காவேரியோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் குட்டி ஃபோட்டோ இருக்குது. அத எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, நிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, 2 நாள் தான் அவங்க இங்க இருப்பாங்க. நீ அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. நீ இங்க இருக்கணும்னா அமைதியா இரு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ வந்து சாரதா அவங்க எல்லாருமே போயி நிவினோட அம்மா கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி தம்பி எங்கள ரொம்ப வற்புறுத்தி சொன்னனால தான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.